தலைவன்றவன் வந்து மக்கள்கிட்ட பக்கத்தில் போய் உட்காரணுன்ற அவசியம் இல்லை. மக்களோட பிரச்சனையை உணரக்கூடியவனாக இருந்தாலே போதும். அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா, இன்னும் இந்த நவீன டெக்னாலஜி இருக்குல்ல, அது மூலமாக தெரிஞ்சுக்கிறான். இப்போ நீங்கள் இத்தனை கேள்விகள் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன விஜய் நான் பேட்டி கொடுத்தாரா? அப்புறம் எப்படி தெரியுது? அப்போ அவர் இதெல்லாம் சொன்னார், இதெல்லாம் செஞ்சார், இதை எப்படி பார்க்குறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்கள. அப்போ அவர் வந்து இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு விடை கொடுக்குறாரு. அது உங்களுக்கு தெரியுது. அடாப்டேஷன் டு த டெக்னாலஜி. அவர் வந்து இன்னைக்கு ஜென் இதில் இருக்கார் அண்ணன். ஸோ அதனால் அவர் அந்த அந்த இதுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வேற ஒரு விதத்தில் இங்கே இருக்கிற பிரச்சனை தெரியுமா மேடம், எல்லார்கிட்டையுமே ஒட்டுமொத்த அந்த நம்மளோட ஹியூமனோட சைக்காலஜிக்கே என்னென்னா ஈகோ தான் பிரச்சனை. அது நமக்கே தெரியாத சில ஈகோஸ் இருக்குது. எனக்கு ஈகோவே இல்லாமல், ஆனால் உண்மையில் அவனுக்கும் ஈகோ இருக்கும். ஏன்னா நான் செய்வது தான் கரெக்ட். எதுக்கு முட்டு கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? தவறே செஞ்சாலும். ஏன்னா நான் அந்த கட்சியை ஆதரிச்சிட்டேன். இப்போ அந்த கட்சியை நான் எதிர்த்து பேசிட்டேன் அப்படின்னா அவனுக்கு நான் முட்டு கொடுக்குறேன்னு ஆகிடுவோம். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, எனக்கு நான் ஆதரிக்கிற கட்சி தாவேக்கா, விஜயண்ணா கூட தான் நான் பயணிக்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனால் எதிர்த்து பேசுகிறாரு சீமான் அண்ணன். இப்போ நான் அவரை எதிர்த்து அடிக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது.